வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் 2025ஆம் ஆண்டு சனிப்பெயர்ச்சியுடைய மற்றொரு கண்ணோட்டமாக மேஷ ராசிக்கு சனிப்பெயர்ச்சி அனைத்து பாவகங்களுக்கும் என்ன பலன்களை கொடுக்க இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த அடிப்படையில் ஒரு தனிப்பட்ட கண்ணோட்டத்தில் மேஷம் 1வது பாவகமாக எடுக்கக்கூடிய நிலையில் 12 பாவகத்திற்கும் இந்த சனியுடைய நிலை துல்லியமாக எந்த விஷயங்களை உங்களுக்கு கொடுக்க இருக்கிறது, எந்தெந்த விஷயங்களுக்கு அதிக கவனம் தேவை அப்படிங்கிறத ஒரு தனிப்பட்ட கண்ணோட்டமாக பார்க்கலாம். அப்படிங்கிற விஷயத்தில் இந்த பதிவை நான் எடுக்கிறேன். இப்பொழுது நம்ம பலன்களுக்குள்ளே போகலாம். சந்திரனுக்கு அருகில் சனி வரும்பொழுது 7.5 சனி அப்படின்னு சொல்வது பொதுவான பலன்கள். ஆனால் இந்த சந்திரன் காலச்சக்கரத்தின் அதிபதியாக 4ஆம் அதிபதியாக எல்லோருக்கும் வருவார். மேஷ ராசிக்கு இது அதிகம் பொருந்தக்கூடியது. காலச்சக்கரத்தின் முதல் வீடு மேஷம். ஆனால் எல்லா ராசிகளுக்கும் சந்திரன் என்று சொல்பவர் அவங்களுடைய லக்னத்திலிருந்து வரக்கூடிய அந்த லக்னத்தின் அடிப்படையில் சந்திரனுடைய வீட்டினுடைய எண்ணிக்கை அடிப்படையில் ஒரு முக்கியமான பங்கு அப்படிங்கிற விதத்தில் இந்த 7.5 சனியுடைய தாக்கத்தை கொடுப்பார். ஸோ அந்த அடிப்படையில் இன்று நம்ம மேஷ ராசிக்கு பலன்களை பார்க்கலாம். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தால் உங்களுக்கு தெளிவாக புரியும் நான் எப்படி பலன்களை இங்கே சொல்கிறேன் அப்படிங்கிறது. மேஷத்திற்கு சந்திரன் அடிப்படையில் இவங்களுக்கு சுகஸ்தானாதிபதியான சந்திரன், அந்த சந்திரனை 7.5 சனி நெருங்குகிறார். இது சந்திரன் ரீதியிலாக நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது மேஷ லக்னக்காரர்களுக்கும் நீங்கள் பொருத்தி கொள்ளலாம். மேஷ ராசி மேஷ லக்ன நண்பர்களுக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வகையில் வீடு வாகனம் போன்ற சில விஷயங்களை புதிதாக வாங்கி அதுக்காக நிறைய அலைச்சல்களை மேற்கொள்ளக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லலாம். அந்த விஷயத்திற்கான ஒரு விரயத்தை இவங்க சந்திக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சனி கிரகம் விரய சனி அப்படின்னு சொல்லக்கூடிய 12ஆம் வீட்டிற்கு வரும்பொழுதே விரய சனி அப்படிங்கிற பொது பெயர் கொண்டிருக்கிறது. ஆனால் இவர்களுக்கு விரயஸ்தானத்திற்கு உடையவர் குரு கிரகம் அப்படிங்கிறதுனால குரு வீட்டில் அமர்ந்த சனி இவர் லாபாதிபதி. மேஷத்திலிருந்து சனியுடைய வீடு எடுத்து பார்க்கும் பொழுது 10-11க்கு உடையவர், 10க்கு உடையவர் 12இல் அமர்கிறார், விரயஸ்தானத்திற்கு போகிறார். லாபஸ்தானத்திற்கு உடையவர் விரயஸ்தானத்திற்கு போகிறார். ஸோ இது என்ன பலன்களை இவங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக வீடு வாகனங்கள் இது போன்ற சில விஷயங்கள் இழுபறியாக ஒரு சிரமப்பட்டு முடிக்கக்கூடிய நிலையாக இருக்கும். தாயாருடைய ஆரோக்கியம் முதல் பாவக ரீதியிலாக அந்த சந்திரன் சுகஸ்தானத்திற்கு உடையவர் வீடு பிரச்சனைகளை கொடுக்கலாம். தன்னுடைய ஆரோக்கியம், தாயாருடைய ஆரோக்கியம், தன் சுகம் தாய் சுகம் என்று சொல்லக்கூடிய நிலை, இடமாற்றம், சில சிக்கல்களான தவிர்க்க முடியாத சூழல்களை கொடுப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. டீட்டெயில்டாக பார்க்கும் பொழுது 4ஆம் வீட்டிற்கு என்னென்ன காரகங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிகிறதோ, பெட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இந்த விஷயங்களிலெல்லாம் சில சஞ்சலங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கண்டிப்பாக ஓவராலாக பார்க்கும் பொழுது ஜாதகர்கள் தன்னுடைய தாயாருடைய ஆரோக்கியத்திலும் தன்னுடைய ஆரோக்கியத்திலும் உயிர் காரகத்துவம் வகையில் அதிகமான அக்கறை தேவை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹவுஸ்க்கு இந்த விரய சனி என்ன செய்கிறார்? முதலில் விரய சனி என்ன பண்ணுவார் அப்படின்னா, 10க்குடையவர் 12இல் மறைவது கண்டிப்பாக தொழில் ரீதியிலான மாற்றங்களை சந்தித்தாக வேண்டிய ஒரு சூழல். திடீர் தொழில் மாற்றம் விரும்பி விரும்பாமல் எப்படி இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயமாக இது இருக்கலாம். அது வெளிநாட்டு தொடர்பாக வெளியூர் வெளிநாட்டுக்கு பிரயாணமாக இருக்கலாம். லாபாதிபதியான சனி 12இல் மறைவது லாபங்கள் எல்லாமே உங்களுக்கு விரயமாக மாறும். கண்டிப்பாக நீங்கள் எல்லா பணத்தையும் சுபவிரயங்களாக மாற்றிக்கொண்டே வர வேண்டும். இதற்கு முன்னர் ஒரு பதிவில் நான் கொடுத்திருந்தேன். அவரவர்களுக்கு முடிந்த வகையில் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவது இவர்களுக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். மேஷத்திற்கு தங்கத்தை குறிக்கக்கூடிய குரு கிரகம் பாக்யஸ்தானாதிபதியாக வருவதனால் உங்களுடைய ஒரு மாதத்திற்குடைய பணத்திற்கு எத்தனை கிராம்ஸ் இல்லை எத்தனை மில்லிகிராம்ஸ் வாங்க முடியுமோ அதற்கு தகுந்த பணமாக நீங்கள் அதை சேமித்து கொண்டே வருவது மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை சுபவிரயமாக உங்களுக்கு மாற்றி கொடுக்கும். ஸோ இப்பொழுது மேஷத்தில் சந்திரனுக்கு முதல் பாவகத்திற்குடைய பலன்கள் 4ஆம் வீடு தொடர்பான எல்லா விஷயங்களுக்கும் பிரச்சனைகளை கொடுக்கலாம். அடுத்தது 2ஆம் வீட்டிற்கும் இந்த சனி ஏதோ ஒரு கான்ட்ரிபியூஷனை கொடுப்பார் இல்லையா? ஸோ 2ஆம் வீட்டிற்கு லாபஸ்தானத்தில் அமரக்கூடிய சனி கிரகம், தனஸ்தானாதிபதி சுக்கிரன் உச்சமடையக்கூடிய மீனத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி கிரகம் மிகப்பெரிய தனயோகத்தை இந்த மேஷத்திற்கு கொடுப்பார். ரொம்ப அற்புதமான பொருளாதார மேன்மை, பெரிய அளவிற்கு ஒரு வளர்ச்சியான லாபத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். அந்த லாபம் எல்லாம் விரயமாக மாறக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறது. ஆனால் குடும்ப வாழ்வு என்று சொல்லக்கூடிய உயிர் காரகத்துவத்தில் சற்று அக்கறை தேவை. ஸோ 2ஆம் வீட்டில் உள்ள பொருள் காரகத்தை அதிகப்படுத்தி உயிர் காரகத்துவம்னு சொல்லக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் சற்று எச்சரிக்கையாக
மேஷ ராசி மேஷ லக்ன நண்பர்கள் இருப்பது நன்மை. அடுத்ததாக 3ஆம் வீடாகிய வரக்கூடிய உங்களுடைய யங்கர் சிப்ளிங் தைரியம் தன்னம்பிக்கையை குறிக்கக்கூடிய நிலையில் இந்த மேஷ ராசி மேஷ லக்ன நண்பர்களுக்கு அந்த 3ஆம் வீட்டிற்கு கர்மஸ்தான சனியாக வருவதனால் அவர்களுக்கும் சில மாற்றங்களை தவிர்க்க முடியாத சூழலாக இருக்கலாம். ஸோ 3ஆம் வீடு ஓரளவிற்கு அளவான தைரியத்தை நீங்கள் பிரயோகிக்க வேண்டிய காலகட்டம் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சனியை தாண்டி குரு அமர்ந்த நிலையில் கூட இது சற்று தேவையில்லாத தைரியத்தை தவிர்ப்பது நல்ல நிலை. அடுத்தது 4ஆம் வீட்டிற்கு தான் முதலிலேயே சந்திரனை வைத்து நம்ம பலன் சொல்லிட்டோம். 5ஆம் வீட்டிற்கு இந்த சனி அமர்ந்த வீடு அஷ்டமஸ்தானத்தில் நிற்பது. 5ஆம் வீடு குழந்தைகளுக்கு அற்புதமான தொழில் வளர்ச்சி, தொழில் மாற்றம், குழந்தைகளுடைய வாழ்க்கையில் திருமணமான நிலையில் இருந்தால் அவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான நிலையாக இருக்கும். ஆனால் சற்று அலைச்சல்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு நிலை, குழந்தைகளுக்கு அஷ்டம சனி போன்ற ஒரு நிலை ஏற்படும். ஓரளவிற்கு அவங்க திருமண வாழ்வில் கூட விட்டு கொடுத்து செல்வது, சில கால சூழலால் அவங்க பிரிந்திருக்கக்கூடிய ஒரு நிலை ஆன் அண்ட் ஆஃப் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு பொருளாதார வளர்ச்சி, தொழில் மாற்றங்கள் அதுவும் நல்ல நிலை. அடுத்ததாக உங்களுடைய பணி என்று சொல்லக்கூடிய 6ஆம் வீட்டிற்கு சனி கிரகம் நேர் 7ஆம் கண்டக சனியாக இருப்பது உத்தியோகத்தில் சற்று காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வேலை உங்களுக்கு மாறக்கூடிய நிலை வரும், நல்ல வேலை கிடைக்கும். இருந்தாலும் உயர் அதிகாரிகள் ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இது இருக்கும். ஸோ மேஷ ராசிக்கு உத்தியோக மாற்றம், ஆனாலும் சற்று உத்தியோகத்தில் குவைட்டாக நீங்கள் இருப்பது, சட்டிலாக இருப்பது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அடுத்தது 7ஆம் வீடாகிய களத்திரத்துக்கு உங்களோட நண்பர்களாக இருக்கலாம், இல்லை திருமணமான நிலையில் உங்களுடைய கணவர் அல்லது மனைவி, அவர்களுக்கு 6ஆம் வீட்டில் அமர்ந்த சனி, அவர்களுக்கு 4, 5 கூடிய சனி 6இல் இருக்கிறார். இது அப்படியே துலாம் ராசியுடைய பலனை நான் சொல்கிறேங்கிறத நீங்கள் எளிதில் புரிந்து கொள்ள முடியும். மேஷத்தினுடைய வாழ்க்கை துணைக்கு அற்புதமான வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள், உத்தியோகத்தில் வளர்ச்சி, ரொம்ப நல்ல ஒரு ஏற்றமான பொருளாதார நிலையில் நல்ல ஒரு வளர்ச்சின்னு சொல்லலாம். ஆனால் அவர்களும் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. திருமண வாழ்வில் அந்த வாழ்க்கை துணை ரீதியிலாகவும் சில அனுசரிப்பு தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 8ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய அந்த வீட்டிற்கு சனி கிரகம் திரிகோணமாக இருப்பது சற்று உங்களுக்கு 7.5 சனியுடைய தாக்கம் இருப்பதை, சில தாமதங்கள், சில குழப்பங்கள், சில மன அழுத்தங்கள், எதிர்பாராமல் சில அலைச்சல்கள், இதெல்லாமே 7.5 சனி நான் வந்து விட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை ஆன் அண்ட் ஆஃப் இருக்கலாம். இந்த 7.5 சனியுடைய நிலை 8ஆம் வீட்டிற்கு சாதகமாக இருப்பதனால் 8 தடை, தாமதம், குழப்பங்கள், சில சமயங்களில் அவமானங்கள். ஸோ அவமானம் அப்படின்னு சொன்னால் அதிகபட்சம் தொழில் ரீதியிலாக உங்கள் உயர் அதிகாரிகளுடன் இருக்கக்கூடிய நிலையாக இது இருக்கலாம். சனியுடைய காரகா தொழில் ரீதியிலாக ஹையர் அஃபீஷியல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக 9ஆம் வீட்டிற்கு தந்தை, வெளிநாட்டு பிரயாணங்கள், உங்களுக்கு அதிர்ஷ்டம், அதிர்ஷ்டத்தால் ஏற்படக்கூடிய நன்மைகள், இந்த ஒரு பாவகமாகிய 9ஆம் வீட்டிற்கு அர்த்தாஷ்டம சனியாக இருக்கக்கூடிய இந்த நிலை மேஷத்தினுடைய அதிர்ஷ்ட ரீதியிலான விஷயங்கள் எதுவும் பெரிதாக வேலை செய்யாது. ஆனாலும் இந்த காலகட்டம் மேஷத்திற்கு அதிர்ஷ்டமான விஷயங்கள் தானாக நடக்கும். ஆனால் நீங்கள் அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பி செய்யக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு பேக்ஃபயர் ஆகக்கூடிய நிலையாக இருக்கும். கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்து எந்த ஒரு விஷயமும் செய்யக்கூடாது. நேர்மைக்கு புறம்பான எந்த ஒரு விஷயங்களிலும் நீங்கள் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது 10, 11 கூடிய பலனை மேஷத்தினுடைய சனியுடைய பொது நிலையிலே நம்ம சொல்லிட்டோம். மீண்டும் சொல்லும் பொழுது 10 கூடியவரான சனி கிரகம் மேஷத்திற்கு, மேஷ ராசி லக்னத்திற்கு 12இல் அமர்கிறார். ஸோ உத்தியோகம் மறைகிறது 12ன்னு சொல்லலாம். அதே சமயம் 12இல் இருந்தாலும் அது வெளியூர், வெளிநாட்டு பிரயாணங்களை குறிக்கக்கூடிய ஒரு நல்ல பாவகம் அப்படிங்கிறதுனால, குருவினுடைய வீடு அப்படிங்கிறதுனாலையும், குருவுடைய பிளேஸ்மெண்ட் எல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுதும் பிரச்சனை எதுவும் பெரிதாக இருக்காது. தனம் அதிகமாக கிடைக்கக்கூடிய நல்ல நிலை. லாபஸ்தான ராகுவையும் கன்சிடர் பண்ணும் பொழுது பிரமாதமான வருமானமும் லாபமும் கிடைக்கும். அதனால் 10 கூடையவர் வெளிநாட்டு பிரயாணங்களை கொடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல தொழில் மாற்றத்தையும் உத்தியோகத்தில் ஒரு சேஞ்ச் கொடுக்கக்கூடிய நிலையும் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது 11 உடையவரான சனி கிரகம் 12இல் மறைகிறார். இது உங்களுக்கு பொருளாதார ரீதியில் லாபங்களை எல்லாம் விரயமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழல் அப்படின்னு சொன்னாலும், மூத்த சகோதரர்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு மூத்த சகோதரருடன் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாகலாம். அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஆரோக்கியத்தில் சில கவனித்து கொள்ள வேண்டிய காலகட்டம் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 11th லார்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு
மூத்த சகோதரரை குறிக்கக்கூடிய பிளானட் 12 போய் மறைகிறது. ஸோ அவர்களுக்கு சற்று எச்சரிக்கை அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் 12 வீட்டுக்குடைய பலன்களையும் மேஷ ராசிக்கு கொடுக்கக்கூடிய நிலை. எல்லா பக்கமும் பார்த்தாலும் மேஷராசியுடைய புதிதாக தொடங்கக்கூடிய 7.5 சனிக்கு அதிக அட்டென்ஷன் கொடுக்கக்கூடிய நிலை போல இருப்பது யதார்த்தமான நிலை. ஏனென்றால் 7.5 என்று சொன்னால் பாம்பென்றால் படையும் நடுங்கும் அப்படிங்கிறது போல 7.5 என்று சொன்னால் ஜோதிடம் தெரியாதவர்கள் கூட பயப்படுவார்கள். ஆனால் இந்த ஒரு சனி கிரகம் விரயச்சனி என்று சொன்னாலும் அவர் விரயஸ்தானத்திற்கு சம்பந்தம் இல்லாத ஒரு கிரகம் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விரையாதிபதி குரு இந்த காலகட்டத்தில் 3 அமர்ந்து உங்களுக்கு சில தைரிய குறைபாடுகளை கொடுக்கக்கூடிய சூழலாக இருக்கும். இந்த 7.5ஐயும் நீங்கள் கன்சிடர் பண்ணும் பொழுது சந்திரனுக்கு அருகில் சனி மனதை சஞ்சலப்படுத்துவார். முக்கியமாக உங்களுடைய ராசியிலிருந்து சந்திரன் 4ஆம் அதிபதி. சுகஸ்தான ரீதியிலான வீடு, வாகனங்கள், பெட் அனிமல்ஸ், உங்களுடைய ஆரோக்கியம், தாயுடைய ஆரோக்கியம், இதில் மட்டும் நீங்கள் அதிக ஃபோக்கஸ் எடுத்துக்கொண்டால் மட்டுமே இந்த 7.5 சனியுடைய சந்திரனை நெருங்கக்கூடிய பலன் டோட்டலாக கவர் ஆகிவிடும். ஆனால் மற்ற எல்லா பாவகங்களுக்கும் இந்த சனி என்ன பலனை கொடுப்பார் அப்படின்னு பார்க்கக்கூடிய வகையில் கூட இன்று நம்ம மேஷ ராசி மேஷ லக்னத்திற்கு 12 பாவகங்களுக்கும் இந்த சனியுடைய மாற்றம் என்ன பலன்களை கொடுப்பார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ இதில் பொருளாதாரத்தில் இவர்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஓரளவிற்கு நல்ல ஒரு வளர்ச்சியான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் அதிக கவனம் தேவை. ஆரோக்கியத்தை சற்று தொடர்ச்சியாக பார்த்து கொண்டாலே போதும். இதற்கு முன்னர் இருந்த நிலையை விட இந்த 7.5 பெரிதாக இவர்களுக்கு தொல்லைப்படுத்தாது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏனென்றால் இதற்கு முன்னர் விரயஸ்தானத்தில் அமர்ந்த குரு கிரகம், விரயஸ்தானத்தில் அமர்ந்த ராகு கிரகம் மிக அதிகமாக தூக்கத்தை காம்ப்ரமைஸ் செய்யக்கூடிய நிலையில் நிறைய ஆரோக்கிய பிரச்சனைகளை கொடுத்து விட்டார். ஏனென்றால் எந்த ஒரு ராசிக்கும் விரயஸ்தானத்தில் அமரக்கூடிய கிரகம் திரிகோணமாக சுகஸ்தானத்தை தொடர்பு கொள்ளும். அது சுகஸ்தானத்தில் கிரகங்கள் அமர்ந்திருந்தால் அதிகமான ஒரு கான்ட்ரிபியூஷனை கொடுத்து ஆரோக்கிய பிரச்சனைகளையும் அதிக பண விரயத்தையும் கொடுக்கும். இதற்கு முன்னர் இருந்த நிலையில் மேஷம் அதிக விரயங்களை சந்தித்திருக்கக்கூடிய நிலை. நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் அவங்களுக்கு தொடர்ந்து பேக் டு பேக் இருந்து கொண்டே இருந்தது. ஒரு 3 ஆண்டுகளாக கடகத்தில் இருந்த கிரகத்தினுடைய அடிப்படையில் இவர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். உங்களுடைய மேஷராசி மேஷ லக்ன நண்பர்களுக்கு உங்களுடைய கடகத்தில் என்ன கிரகம் இருக்கிறதோ அதற்கு ஏற்றார் போல கடந்த 3 ஆண்டுகளில் உங்களுக்கு அதிகமான ஹெல்த் இஷ்யூஸ் இருந்திருக்கும். ஸோ அந்த வகையில் இருந்த நிலையை விட இப்பொழுது சனி வருவது ஒரு பெரிய பிரச்சனையை கொடுக்காது அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் மற்ற பாவகங்கள் அடிப்படையிலும் நம்ம பார்க்கக்கூடிய நிலையில் பெரிய பிரச்சனைகளை கொடுக்காத 7.5 சனி மிகப்பெரிய லாபத்தையும் அற்புதமான வாய்ப்புகளையும் நீண்ட நாள் வெயிட் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்களையும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய பிரமாதமான யோகமான ஒரு நல்ல சனினே சொல்லலாம். சனி மட்டும் இல்லாமல் அற்புதமான ராகுவுடைய நிலையும் குருவுடைய நிலையும் பெரிய பிளஸ்ஸாக மேஷத்திற்கு இருப்பது நல்ல நிலை. இருந்தாலும் இந்த ஆண்டு அவரவர்கள் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் தொடர்ச்சியாக நீங்கள் டைம் கிடைக்கும் பொழுது போய் நீங்கள் தரிசனம் செய்வது, நவகிரகங்கள் இருக்கக்கூடிய கோயில்களில் நவகிரகத்தை பிரதட்சணம் செய்வது மிகுந்த நல்ல பலன்களை கொடுக்கும். இதுதான் மேஷ ராசிக்கு மாறுபட்ட கண்ணோட்டமாக 12 பாவகங்களுக்கும் உடைய பலன்களாக நான் இங்கே கொடுக்க நினைத்தது. நன்றி நண்பர்களே. நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்.